அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் நித்யா, சர்டிஃபைடு கெரியர் கன்சல்டன்ட். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல கம்பைன்டு மெடிக்கல் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் பத்தி பார்க்கலாம். இந்த எக்ஸாம் வந்து யூபிஎஸ்சி கண்டக்ட் பண்ற ஒரு எக்ஸாம். இந்த எக்ஸாம் எதுக்காக யூபிஎஸ்சி கண்டக்ட் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹெல்த் சர்வீஸ்ல இருக்கிற மெடிக்கல் ஆஃபீஸர்ஸ்க்காக கண்டக்ட் பண்றாங்க. ஸோ குரூப் ஏ, குரூப் பி மெடிக்கல் போஸ்ட் ஆல் இண்டியா லெவல்ல எங்கெல்லாம் இருக்கோ அதுக்காக இந்த எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்றாங்க. இது ஒரு நேஷனல் லெவல் எக்ஸாம். இந்த எக்ஸாம்ல என்னென்ன போஸ்ட் எல்லாம் ஃபில் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியன் ரயில்வேஸ்ல அசிஸ்டன்ட் டிவிஷனல் மெடிக்கல் ஆஃபீஸர் அப்படிங்கிற போஸ்ட்டுக்கும், சென்ட்ரல் ஹெல்த் சர்வீஸ்ல ஜெனரல் டியூட்டி மெடிக்கல் ஆஃபீஸர் அப்படிங்கிற போஸ்ட்டுக்கும், அதே மாதிரி நியூ டெல்லி முனிசிபல் கவுன்சில்ல ஜெனரல் டியூட்டி மெடிக்கல் ஆஃபீஸர் அதுக்கும் மெடிக்கல் ஆஃபீஸர் கிரேட் 2 அப்படிங்கிற 4 போஸ்ட்டுக்காக இந்த எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்றாங்க. ஸோ இந்த எக்ஸாம்ல வந்து நம்ம ஏதாவது ஒரு போஸ்ட்டுக்கு தான் அப்ளை பண்ணுமா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது. நீங்க வந்து மோர் தென் ஒரு போஸ்ட்டுக்கு வந்து நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணனதுக்கு அப்புறம் நம்ம எங்க வேலை பார்ப்போம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹெல்த் சர்வீஸ்ல தான் நம்ம வேலை பார்ப்போம். கிளினிக்கல் ட்ரீட்மெண்ட் இருக்கிற மாதிரி இருக்கலாம், இல்லைன்னா வந்து பிரிவென்டிவ் ஹெல்த் கேர் சர்வீஸ்ல இருக்கலாம், இல்லைன்னா எமர்ஜென்சி மெடிக்கல் சப்போர்ட் டீம்ல இருக்கலாம், இல்லைன்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மெடிக்கல் டியூட்டிஸ்ல நம்மள போடலாம், இல்லைன்னா ஹெல்த் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன் இதுல இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி கேட்டகரிஸ்ல வந்து உங்களோட வேலை அந்தந்த நீங்க அப்ளை பண்ண போஸ்ட்டுக்கு கீழே இருக்கிற வேகன்சிக்கு தகுந்த மாதிரி ஃபில் பண்ணுங்க. ஸோ இதில் யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் சிட்டிசன்ஸ் எல்லாருமே எலிஜிபிள். அதர்ஸ் வந்து நோட்டிஃபிகேஷனை கண்டிப்பாக நல்லா ரெஃபர் பண்ணணும். அதுக்கப்புறம் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்பிபிஎஸ்சி டிகிரி ஃபினிஷ் பண்ணியிருக்கவங்க மட்டும்தான் இந்த எக்ஸாம் எழுத முடியும். அவங்க இன்டர்ன்ஷிப்பும் அவங்க வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஸோ இன்டர்ன்ஷிப்ல இருக்கிறவங்க அப்ளை பண்ணினாலும் அந்த டேட் வரும்போது அவங்களோட இன்டர்ன்ஷிப் கம்ப்ளீட் ஆகி சர்டிஃபை ஆகிருக்கணும். அவங்க மட்டும்தான் இந்த எக்ஸாம் எழுதுறதுக்கு எலிஜிபிள். ஸோ யூபிஎஸ்சி கண்டக்ட் பண்ற எம்பிபிஎஸ் டாக்டர்ஸ்க்கான தனியான ஒரு எக்ஸாம். ஸோ நம்ம ஏற்கனவே இன்ஜினியர்ஸ்க்காக ஒரு எக்ஸாம் பார்த்துருக்கோம், இந்தியன் இன்ஜினியரிங் சர்வீஸ்னு. அந்த மாதிரி மெடிக்கல் ப்ரொஃபஷனல்ல இருக்கிற டாக்டர்ஸ்க்காக இந்த எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்றாங்க. ஸோ கம்பைன்டு மெடிக்கல் சர்வீஸ் எக்ஸாம் இது. ஸோ இதனோட ஏஜ் லிமிட் வந்து மேக்ஸிமம் ஏஜ் வந்து 32 இயர்ஸ் இருக்கணும். ஸோ 32க்கு உள்ள இருக்கணும், அப்பதான் நம்ம எலிஜிபிள். ஸோ கேட்டகரிஸ்க்கு வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம ஒவ்வொரு வாட்டியும் நோட்டிஃபிகேஷன்ல செக் பண்ணிக்கணும் அப்ளை பண்றதுக்கு முன்னாடி. அதே மாதிரி இதனோட செலக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிம்பிளா 2 தான். ஒன்னு வந்து ரிட்டன் எக்ஸாம், ரெண்டாவது வந்து பர்சனாலிட்டி டெஸ்ட். ஸோ ரெண்டத்தோட மார்க்கையும் ஆட் பண்ணி நமக்கு ஃபைனல் மெரிட் வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. ஸோ ரிட்டன் எக்ஸாம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2 பேப்பரு டோட்டலா 500 மார்க்குக்கு வைப்பாங்க. 2 பேப்பருமே அப்ஜெக்டிவ் டைப் பேப்பர் தான். ஸோ பேப்பர் வந்து இங்கிலீஷ்ல இருக்கும். நெகட்டிவ் மார்க்கிங் இருக்கு 1/3. ஸோ ஈச் பேப்பர் வந்து 2 hours டியூரேஷன்ல இருக்கும். ஸோ 250 மார்க் 250 மார்க்குக்கு 2 பேப்பர்ஸ் நம்ம எழுதணும். பேப்பர் 1 வந்து பாத்தீங்கன்னா, ஜெனரல் மெடிசன், பீடியாட்ரிக்ஸ் இந்த சப்ஜெக்ட்ஸ்ல இருந்து கொஸ்டின்ஸ் வரும். பேப்பர் 2 வந்து பாத்தீங்கன்னா, ஜென்ரலா சப்ஜெக்ட்ஸ் வந்து நான் இங்க கொடுத்துருக்கேன். பட் நீங்க வந்து சப்ஜெக்ட்ஸ் வந்து எதுல இருந்து வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எம்பிபிஎஸ் அண்டர் கிராஜுவேட் சிலபஸ்ல இருந்து தான் வரும். ஸோ நீங்க இந்த சிலபஸ் வந்து நோட்டிஃபிகேஷன்ல கொடுத்துருக்காங்க. நீங்க கிளியரா செக் பண்ணிட்டு இந்த எக்ஸாம்க்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம். பர்சனாலிட்டி டெஸ்ட் வந்து 100 மார்க்குக்கு வைப்பாங்க. ஸோ அதுல என்ன எவாலுவேட் பண்ணுவாங்க அப்படின்னா, கம்யூனிகேஷன் ஸ்கில், மெடிக்கல் நாலேஜ், லீடர்ஷிப் அண்ட் டெசிஷன் மேக்கிங். அதாவது கவர்மெண்ட் மெடிக்கல் சர்வீஸ்க்கு நீங்க சூட்டபிளா இல்லையா அப்படிங்கறத தான் பர்சனாலிட்டி டெஸ்ட்ல வந்துட்டு அவங்க கண்டிப்பா செக் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஃபைனல் மெரிட் வந்து ரிட்டன் எக்ஸாம் 500க்கு எழுதியிருப்போம், அதுல வந்த மார்க்கையும், இன்டர்வியூ 100க்கு அட்டன் பண்ணியிருப்போம், அதுல வந்த மார்க்கையும் சேர்த்து டோட்டலா 600 மார்க்குக்கு நமக்கு வந்து ஃபைனல் ரேங்கிங் போடுவாங்க. ஸோ நம்ம அப்ளை பண்ண போஸ்ட்ல இருக்கிற வேகன்சிக்கு தகுந்த மாதிரி நம்மளோட ரேங்கிங் வந்துட்டு நம்ம இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணலாம். ஸோ இந்த எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ணணும்னா சிலபஸ் நம்ம எங்க எடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, யூபிஎஸ்சியோட அஃபிஷியல் வெப்சைட் upsc.gov.inல போயிட்டு எக்ஸாமினேஷன் அப்படிங்கிற ஒரு ஐகான்ல ஆக்டிவ் எக்ஸாமினேஷன் இல்லைன்னா ப்ரீவியஸ் நோட்டிஃபிகேஷன்ஸ் இருக்கும். அதுல போயிட்டு நீங்க வந்து கம்பைன்டு மெடிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் அப்படிங்கிற நோட்டிஃபிகேஷனை டவுன்லோட் பண்ணீங்கன்னா பிடிஎஃப் இருக்கும். அந்த பிடிஎஃப்ல சிலபஸ் வந்து ஸ்பெசிஃபை பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்ம அதை பார்த்து இந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணலாம். ஸோ இந்த எக்ஸாமோட டைம்லைன் வந்து நான் இங்க கொடுத்துருக்கேன். ஸோ இது ஒரு அப்ராக்சிமேட்டட் டைம்லைன் தான். ஸோ இந்த எக்ஸாமோட நோட்டிஃபிகேஷன் வந்து ஏப்ரல்ல வரும். ஸோ எக்ஸாம் வந்து ஜூலைல நடக்கும் அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ நம்ம ஒவ்வொரு வாட்டியும் வந்து செக் பண்ணிட்டே இருக்கணும். ஸோ மோஸ்ட் ஆஃப் த எக்ஸாம்ஸ் எல்லாமே வந்துட்டு ஜூன், ஜூலைல இருக்க மாதிரி இருக்கும். ஸோ நம்ம வந்து ஜனவரியில இருந்து என்னென்ன எக்ஸாம் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஒவ்வொரு வாட்டியும் அந்த நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியல் வெப்சைட்ல போயிட்டு செக் பண்ணிட்டே இருக்கணும்.
செலக்ஷன்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன ப்ராசஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இருக்கும். அதுக்கப்புறம் நம்மளோட டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும். ஸோ இதெல்லாம் கிளியர் ஆயிருச்சு அப்படின்னா, நம்மளோட நம்ப நமக்கு அலாட் ஆன டிபார்ட்மெண்ட்ல நமக்கு போஸ்டிங் போட்டுருவாங்க. போஸ்டிங் போட்டதுக்கப்புறம் ட்ரெய்னிங் அண்ட் ஓரியன்டேஷன் செஷன் கொஞ்ச நாளைக்கு இருக்கும். ஸோ அது வந்து அஸ் பெர் சர்வீஸ் ரூல்ஸ் நீங்க என்ன போஸ்ட்ல இருக்கீங்க, என்ன டிபார்ட்மெண்ட்ல இருக்கீங்களோ, அங்க இருக்கிற ரூல்ஸ் படி உங்களோட ட்ரெய்னிங் அண்ட் ஓரியன்டேஷன் பீரியட் வந்து ஸ்பெசிஃபை ஆயிருக்கும். கெரியர் குரோத் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க ஜஸ்ட் ஒரு மெடிக்கல் ஆஃபீஸரா அப்பாயிண்ட் ஆயிருப்பீங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ பொறுத்து நீங்க வந்து சீனியர் மெடிக்கல் ஆஃபீஸராக ப்ரமோட் ஆகலாம். அதே மாரி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மெடிக்கல் பொசிஷன்லயும் நெறைய போலாம். பப்ளிக் ஹெல்த் கேர் ரோல்ஸ்லயும் நெறைய ஆப்பர்ச்சுனிட்டீஸ் இருக்கு. அதே மாரி சென்ட்ரல் கவர்ன்மெண்ட்ல புதுசு புதுசா வர எல்லா ஸ்கீம்லயும், சர்வீஸ்லயும் நம்மள வந்து அப்பாயிண்ட் பண்றதுக்கு ரொம்ப சான்சஸ் இருக்கு. ஸோ எம்பிபிஎஸ் டாக்டர்ஸ் கவர்மெண்ட்ல ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, ஆல் இண்டியா லெவல்ல எங்க வேணா ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க, இந்த எக்ஸாம் வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ ரொம்ப ஈஸி. எம்பிபிஎஸ் அண்டர் கிராஜுவேட் சிலபஸ்ல இருந்து தான் இந்த எக்ஸாம் இருக்கு. ரொம்ப சிம்பிளா ஒரே ஒரு ரிட்டன் எக்ஸாம், ஒரு பர்சனல் இன்டர்வியூவோட முடியுது. ஸோ இந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றவங்க கேர்ஃபுல்லா ப்ரிப்பேர் பண்ணி எக்ஸாம் நல்லபடியா கிளியர் பண்றதுக்கு ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ.